Hi friends, welcome to channel. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா டெஸ்லா காயில் தான் மேக் பண்ண போறோம். வாங்க फ्रेंड्स, இந்த டெஸ்லா காயில் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स, டெஸ்லா காயில் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா PVC பைப் தேவை फ्रेंड्स. ஒரு 1 இன்ச் எடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால் ஒன்று தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஒன்று தேவை. பாத்துங்க फ्रेंड्स. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க. 22A அந்த மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாடல் நம்பர் வாங்கிக்கங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஷாப்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி காயில் தேவை ஃப்ரெண்ட்ஸ். செம்பு ஒயர் தேவை. செம்பு ஒயர் எலக்ட்ரிக் ஷாப்லேயே கிடைக்கும், அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி அலுமினியம் பாயில் சீட்டு தேவை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் 22K ரிஜிஸ்டர் ஒன்று, இது ஒன்று தேவை ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் எலக்ட்ரிக் ஷாப்லேயே கிடைக்கும், இதுவும் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி சின்ன பிட்டு ஒயர் ஒன்று தேவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இருந்தால் போதும். நம்ம டெஸ்லா காயில் ஈஸியாக மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்லா காயில் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த PVC பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு 2 ஹோல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுங்க. நான் ஹோல்ஸ் போட்டு உங்களுக்கு அமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டாச்சு. கரெக்டாக இந்த சைடு ஒரு ஹோல்ஸு, அந்த சைடு ஒரு ஹோல்ஸு, கரெக்டாக 2 பக்கம் 2 ஹோல்ஸ் போட்டுங்க. ஹோல்ஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் சைடாக செம்பு ஒயர் விட்டு கொஞ்சம் வெளியே எடுத்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியே எடுத்து விட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செம்பு ஒயர் சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. செம்பு ஒயர் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஈவனாக சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று எட்ட சுற்றக்கூடாது, கரெக்டாக அப்படியே பக்கத்துலேயே சுற்றணும். நீங்களும் அதே போல் பக்கத்தில் நல்லா சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் கிட்ட சுற்றுங்க. இந்த டெஸ்லா காயில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சுற்றிட்டு காமிக்கிறேன். இதே போல் சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட சுற்றுங்க. ரொம்ப எட்ட சுற்றினா ஒர்க் ஆகாது, அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுற்றணும் அதே போலே பார்த்து சுற்றினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே பக்கத்துலேயே அப்படியே சுற்றினே வாங்க ஃபுல்லாக. கீழே நம்ம இன்னொரு ஹோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் வரைக்கும் கரெக்டாக சுற்றணும். PVC பைப்பு கரெக்டாக இந்த லென்த்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லென்த்துலாம் தேவையில்லை நம்மளுக்கு. இது சுற்றத்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேலையாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுற்றிட்டேன் பாருங்கள். சுற்றி நான் PVC பைப் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்பு ஒயர் சொன்ன மாதிரி அந்த ஹோல் வழியை எடுத்து வெளியே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. அதே போல் ஒரு ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அது வழியும் செம்பு ஒயர் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீட்டாக வெளியே வர அளவுக்கு விட்டுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் செம்பு ஒயர் கொஞ்சம் வெளியே வர அளவுக்கு விட்டுட்டு கரெக்டாக மிச்சம் எல்லாத்தையும் நல்லா சுற்றி விடுங்க. டைட்டாக சுற்றினீங்கனாலே கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடும். பாருங்கள், நான் சுற்றி ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கட்டை மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வச்சு ஒட்டணும். உங்கள்கிட்ட வேறு எதனா சின்னதாக ப்ளைவுட் இருந்தால் கூட அது மேலே வச்சு ஒட்டிடுங்க. நம்மகிட்ட ப்ளைவுட் சின்னதாக இருந்துச்சு, குளூகன் யூஸ் பண்ணி குளூகன் வச்சு அது மேலே ஒட்டிட்டேன். அந்த செம்பு ஒயர் ஒரு பக்கம் இருக்கும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி மேலே தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஹோல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக மேலே வந்துருக்கும் அந்த செம்பு ஒயர். அதை விட்டுட்டு அப்படியே கரெக்டாக ஒட்டிடுங்க. குளூ வச்சு ஓட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளூ வச்சு நம்ம ஒட்டிடாச்சு. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது தான் பேலன்ஸு. சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த இது ஃப்ரெண்ட்ஸ், அது பேர் ரிஜிஸ்டர் சொன்னோம்ல, டிரான்சிஸ்டர் சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது 22A22 ஃப்ரெண்ட்ஸ், அது மாடல் நம்பரு. எலக்ட்ரிக் ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும். அதை வாங்கிட்டு அது பார்த்தா ஒரு செம்பு ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம குளூ வச்சு ஒட்டணும்ல, அது ஒரு ஹோல் வழியாக ஒரு செம்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செம்பு வழியாக பார்த்தீங்கன்னா 2 கம்பி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு கம்பி இருக்கும். அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது கனெக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன பார்த்தீங்களா ப்ளஸ் மாரி 2 கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்கிற கம்பியில் மட்டும் அந்த செம்பு கம்பி வச்சு சால்ட்ரிங் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பண்ணாதீங்க. இந்த ரைட் சைடு ஒரு கம்பி இருக்கும் பார்த்தா அதில் தான் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணோம். நான் சால்ட்ரிங் பண்ணிட்டு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள்.
அதுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அந்த பைப் வெளியே வரும். நான் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணிட்டு கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் டிரான்சிஸ்டர் சொன்னோம் பார்த்தீங்களா. இதோட மாடல் நம்பர் நான் உங்களுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்டில் இது லோகோவில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே நீட்டாக ஒரு கம்பி போகுது பார்த்தீங்களா, அந்த கம்பியில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை சால்ட்ரிங் பண்ணோம். அதே சால்ட்ரிங் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்ட. அந்த நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா கம்பி, அந்த நீட்டாக இருக்கிறதுல நீட்டாக வருது பார்த்தீங்க கீழே, அதில் தான் வச்சு அதை சால்ட்ரிங் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பைப்லேருந்து ஒரு கம்பி வரும் பார்த்தீங்களா, செம்பு கம்பி, அதை வந்து இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே போல் ரொட்டேட் பண்ணி அந்த பைப்பில் மாட்டிட்டு அது ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அந்த நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சுவிட்சுக்கு ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்லா கையில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும், 100% நீங்கள் ஈஸியாகவே செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒயர் பார்த்தீங்களா, அந்த நீட்டாக இருக்கிறது பார்த்தீங்களா, அதில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிரான்சிஸ்டரில் நம்ம சால்ட்ரிங் பண்ணி வச்சு அந்த ரெஜிஸ்டரும் அதையும் வச்சு மிச்ச பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயர் இருக்கும் பாருங்கள், அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம டேரெக்டாக சுவிட்சுக்கு எடுத்துன்னு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட் டைப்லேயே இன்னொரு சைடு கேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்துன்னு வரணும் லைனு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்களா, அந்த ஒயர் பார்த்தா ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பக்கம் பாட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரிக்கு லைன் எடுத்து போனோம். அந்த நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த நீட்டில் சுவிட்சுக்கு வந்து லைன் எடுத்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்ச் போட்டால் ஒரு கார் மாதிரி தானே இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ சுவிட்சில் ஒரு ஒயர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஒயர் தான் பார்த்திங்கன்னா அந்த நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்பி, அதில் சால்ட்ரிங் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவிட்ச் போட்டால் அது ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் பாயில் சீட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் ஒரு அந்த பாலை வச்சு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி கரெக்டாக அந்த பைப்பு ஹெட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஹெட்டில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது குளூ போட்டு ஒட்டிலான்னு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த மேலே ஒரு செம்பு ஒயர் விட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் பாயில் சீட் மேலே வச்சிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் குளூ வச்சு ஒட்டி வச்சு பாருங்கள். மேலே அது ஒரு லைன் மட்டும் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, செம்பு ஒயர் ஆல்ரெடி விட்டு வச்சுருந்தேன் மேலே, அதை பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் பாயில் சீட்டில் கரெக்டாக ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்பு ஒயரை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணுங்கள். அந்த செம்பு ஒயர் கரெக்டாக அந்த அலுமினியம் பாயில் வச்சுட்டு அந்த பாலை அப்படியே வச்சு ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். குளூ வச்சு ஒட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ஒட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குளூ வச்சு ஒட்டி வச்சு பாருங்கள். நம்ம டெஸ்லா கையில் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் பேட்டரி கனெக்ஷன்லாம் கொடுத்தா பக்காவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம பால் ஃபிட் பண்ணியாச்சு மேலே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் அது மாதிரி பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் பேட்டரிலேருந்து ஒரு லைன் வந்து அந்த டிரான்சிஸ்டர் சொன்னீங்களா, அதில் கனெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சையும் அப்படியே லைட்டாக குளூ வச்சு ஒட்டிங்க, அப்போ தான் வந்து ஆடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே நம்மளோட கனெக்ஷன் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர்லாம் அந்த நீட் கனெக்ட் பண்ணியாச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் கனெக்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பேட்டரியில் எல்லாம் நம்ம லைன்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பேட்டரி லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு பக்கம் ஆல்ரெடி 2 சைடு நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். அந்த டிரான்சிஸ்டரில் ஒன் சைடு பேலன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எதுவுமே கனெக்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கனெக்ட் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சால்டிங் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே வச்சு சுவிட்சில் ஒரு லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சுவிட்சில். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் போட்டால் செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்லா கையில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெஸ்லா கையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிட்ட பாருங்கள். கனெக்ஷன்லாம் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே சூப்பராக ஒர்க் ஆகும் பாருங்கள் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்லா கையில் ரெடி ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்லா கையில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்லா கையில் ரெடி ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சுவிட்சு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்சு போடலை, இப்போ அப்படியே வச்சு பார்க்குறேன். ஒர்க் ஆகலை பார்த்தீங்களா. இப்போ சுவிட்சு போட்டு வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சுவிட்சு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிட்ட வச்சு பார்ப்போம் எரியுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமான ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா பல்பு கிட்ட தான் எடுத்துன்னு போகிறோம். சூப்பராக எரியுது பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் நம்ம டெஸ்லா காயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவும் கனெக்ஷன்லாம் கொடுக்கல, பல்பு சும்மா கிட்ட தான் எடுத்துன்னு போகிறோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இருட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பவராக வருதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருட்டில் பாருங்கள் சூப்பராக தெரியுது பாருங்கள் பவராக. கனெக்ஷனே கொடுக்காமல் எரியுதுன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு பவர் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருட்டில். இதுமாதிரி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த அளவுக்கு வெளிச்சம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பகலில் பாருங்கள்.